சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாளராக இருந்த ஒருவர் காளியம்மாள் அவர்கள் இப்போ அதிமுக இணைஞ்சிருக்கிறாங்க தான். அது வந்து நமக்கு ஏற்கனவே எதிர்பார்த்த ஒன்று தான். இருந்தாலும் சார் இப்ப பாத்தீங்க அப்படின்னா அதிமுக திமுக அப்படின்ற மிகப்பெரிய திராவிட கட்சிகளை கடுமையா சாடி வந்த காளியம்மாள் அவர்கள் அதிமுக இணைஞ்சது எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய ஷாக்கு. புறநானூற்று வீரன் பிரபாகரன் அவர்களுடைய படத்தையும் போட்டு அந்த புத்தகத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி கையில கொடுத்துருக்குறாங்க. அந்த அடிப்படையில் ஒரு செய்தியை சொல்றாங்க சமூகத்துக்கு, நான் இன்னும் உங்க காளியம்மாள் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அது இன்னொன்னு சொல்றேன், சீமான் அவர்களுக்கும் அது பொருந்தும் இல்ல. அவர் ஒரு சாதாரண ஒரு கிராமத்துல ஒரு காட்டா மாதிரி இருந்த ஒரு அவ்வளவு ஒரு அடித்தட்டு நிலையில இருந்த ஒரு கிராமத்துல இருந்து மேல வந்து எடப்பாடி பழனிசாமியால ஸ்டாலினால சொல்ல முடியாத சொல்ல முடியும். என்ன தெரியுமா? அது நாளைக்கு என் இடத்துக்கு வேலுமணி வரலாம், தங்கமணி வரலாம், சிவிஎஸ் வரலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால திமுக தலைவரால சொல்ல முடியுமா? தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது பத்திரிகையாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம். வணக்கம் மேடம். சார், இப்ப பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர்ல ரொம்ப நாள் கிட்டத்தட்ட 6 வருடம் வந்து பயணித்த ஒருவர், சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாளராக இருந்த ஒருவர் காளியம்மாள் அவர்கள் இப்போ அதிமுக இணைஞ்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இணைஞ்சிருக்கிறாங்க தான். அது வந்து நமக்கு ஏற்கனவே எதிர்பார்த்த ஒன்று தான். அதாவது என்ன ஒன்றே ஒரு நெகட்டிவாக இருந்துச்சு அவங்க மேலே அப்படின்னா, அவங்க தாவேகா கிட்ட பேசுகிறாங்க, திமுக கிட்ட பேசுகிறாங்க, அதிமுக கிட்டையும் பேசுகிறாங்க, திருப்பி நாம் தமிழர் வரலாமான்னு அவங்ககிட்டையும் பேசுகிறாங்க. எப்படின்னு அவருடைய அந்த அமைதி அல்லது அவருடைய நடவடிக்கை செயல்பாடுகள் குறித்தான வெளி விமர்சனங்கள் அப்படிங்கிறது, நான் அவங்க அப்படி பண்ணாங்கன்னு நான் சொல்லலை, விமர்சனங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எல்லா தரப்புலையும் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விமர்சனம் வந்துச்சு. குறைந்தபட்சம் அதுக்கு இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாங்கன்ற அளவில் மகிழ்ச்சி. அவங்க வந்து ஒரு ஸ்டார் ஸ்பீக்கர், அவங்க ஒரு நல்ல பேச்சாளர். இப்போ பேச்சாளர்னும் போது அதிமுக போன்ற கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பேச்சாளர் ரொம்ப ரொம்ப அரிதாக தான் இருக்கிறாங்க. நான் இல்லைன்னு மறுக்கல. அக்கா சிவசங்கரி அக்கா இருக்கிறாங்க, இன்னும் நிறைய பேரில் கௌதமி மேடம் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் என்ன ஒன்று, விந்தியா போன்றவர்கள் இருக்கிறாங்க, அப்புறம் வளர்மதி இவங்களாம் இருக்கிறாங்க. என்ன ஒன்றுனா, கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க இருக்கிறாங்க, வெளியிலிருந்து வந்து ஒரு பெரிய, அதுவும் ஒரு அடித்தட்டு நிலையில இருந்து, எளிய நிலையில இருந்து வந்த கோட்பாடு ரீதியாக பேசி கொண்டிருந்த ஒரு நபர் ஒரு கட்சிக்கு ஒரு முக்கியமான முகமாக மாறுறாங்கன்றது ஒரு நல்ல விஷயம்தான். பட் இது எலெக்ஷன் அளவில், தேர்தல் அளவில், வாக்குகள் அளவில் இது வந்து அறுவடை ஆகுமா நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியாது. இல்லை, இவங்களை வந்து அவங்க ஒரு பேச்சாளராக பார்ப்பாங்க. கோட்பாடு ரீதியிலான ஒரு அரசியல் வந்திருக்கிறாங்கன்னு அவங்க எல்லாரும் பார்ப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டவுட் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அப்படி பார்க்கணும்னா நான் கலாச்சாரத்தவர்களே பார்த்துருக்கணும். அவர் மிகச்சிறந்த ஒரு அடிப்படையில் ஒரு ஐடியாலஜிஸ்ட். அவர் ஒரு கொள்கை நிலைப்பாட்டில் உறுதியாக அல்லது அந்த கொள்கையில் ஒரு தெளிவோடு பயணிக்கக்கூடிய ஒரு நபர்னா பேராசிரியர் கலாச்சாரத்தை நம்ம சொல்லலாம். எனக்கு இப்பயும் நான் அவர் அப்படி தான் வந்து பார்க்குறேன், அப்படி தான் நான் சொல்லுவேன்னு கூட. அப்போது அவர்களுக்கு வந்து இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு போதுமான இடம் கொடுத்துருக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு போதுமான இடத்துல அவங்க இல்லை. மேபி அதை அவங்க ஏற்கலாம் மறுக்கலாம். என்னைய பார்க்கும்போது இன்னும் ஒரு அடுத்த உயரத்தில் இருந்திருக்கோம்னு எனக்கெல்லாம் வந்து தோணும். அப்போ அப்படியான உயரத்தில் அவரை போன்றவரையே இன்னும் இந்த கட்சி வைக்காத போது இவங்களுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுப்பாங்கிறது தெரியல. அட் த சேம் டைம் இவங்க வந்து ஒரு எண்டு கொடுத்துருக்குறாங்கன்ற அளவில் ஒரு மகிழ்ச்சி அடையலாம். என்னன்னா இதுக்கு மேலே இவங்களை வந்து யாரும் வந்து இது பேச மாட்டாங்க. இங்கே போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இவ்வளோ காசு அவ்வளோ காசுன்னு யாரும் பேச மாட்டாங்க. அந்த அடிப்படையில் மகிழ்ச்சி தானே. இருந்தாலும் சார், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக திமுக அப்படின்ற மிகப்பெரிய திராவிட கட்சிகளை கடுமையாக சாடி வந்த காளியம்மாள் அவர்கள் இப்போ அதிமுக இணைஞ்சது எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய ஷாக்கு. அதாவது நாம் தமிழர் கட்சினா பலரும் வந்து பலவிதமாக வந்து பேசிட்டு இருக்காங்களே சார், இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது அவர்களுடைய கொள்கை வந்து மாறி போயிருச்சா, தடம் புரண்டுட்டா அப்படின்ற ஒரு இது உங்களுக்கு ஷாக் ஆகிறதுக்கு எதுவும் இல்லை. நமக்கு ஏன் இதெல்லாம் ஷாக்கிங்காக தெரியல தெரியுமா? இது ஏற்கனவே சமூக தளத்தில் நடந்து விட்ட ஒன்று. அவங்க அங்கே தாங்க பேசுகிறாங்க, திமுக அதிமுக தாங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு அப்போவே வந்து அவங்க மேலே வந்து ஓகே இவங்களும் அதே மாதிரி தான் போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இன்னொன்று, வரலாற்று ரீதியாக இதுக்கு ஏற்கனவே வந்து அடுத்தப்பட்ட பல பேர் இருக்கிறாங்க. ராஜீவ்காந்தி இல்லையா? இதன் பிறகு நாம் தமிழர் கட்சியில் உருவாகிறவங்க கூட பேச முடியாத, விமர்சிக்க முடியாத அளவிற்கு திமுக கழகத்தை கடுமையாக சாடி இருக்கிறார் நாம் தமிழர் கட்சியுடைய மேடைகளில். அவருக்கு இன்னைக்கு வந்து மாணவர் செயலாளர் பொறுப்பு கொடுக்கலையா? நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் அதுலேருந்து வேற நான் இறங்கி இருக்கிறாங்க. ரொம்ப ஒரு துயரமான ஒரு செய்தி தான் எனக்கு. அவர் வந்து இன்னைக்கு பரப்புரை இணைச் செயலாளராக மாற்றிருக்கிறாங்க.
அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்களை. ஒரு பதவி இறக்கமாக தான் நான் அதை பார்க்குறேன். அதை ஏன் பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ அவருக்கு அந்த மாதிரி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. திரு கருணாசுந்தரம் யாரு? நாம் தமிழர் கட்சியின் மேடைகளில் வெளிநாடுகள்லாம் போய் பேசின ஒரு மிக முக்கியமான ஒரு பேராசிரியர். அவர் இன்னைக்கு அதிமுக போய் சேரலையா? அப்பவே நமக்கு அந்த அதிர்ச்சியெல்லாம் நம்ம பார்த்த பிறகு இன்னைக்கு ஒன்றும் புதுசாக நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திமுக அதிமுக வரைக்கும் போகிறாங்க, சந்தோஷப்பட்டுக்குவாங்க. பிஜேபிக்கு போகாமல் அல்லது காங்கிரஸுக்கு போகாமல். ஏன்னா ரூட் லெவலில் இந்திய தேசியவாதத்தை எதிர்க்கக்கூடியதான் தமிழ் தேசியவாதமாக இருக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். நாம் தமிழர் கட்சியை விட்டுட்டு அதிமுகவுக்கு அவங்க சூஸ் பண்ணதுங்கிறது ஒரு ஆச்சரியப்படத்தக்க விஷயமும் கிடையாது. ஏன் தெரியுமா? அவங்க 2010 காலகட்டங்களில் அதிமுக இருந்திருக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க தாய்க்கழகம் திரும்பி இருக்கிறாங்கன்னா நீங்கள் பதிவே போடணும். எப்படி அதிமுகவுக்கு திரும்பினது தான் தாய்க்கழகம் திரும்பினதுன்னு பார்க்க முடியும். ஏன்னா அவங்க சுற்றத்தார் உறவினர் கூட அதிமுக தான் இருக்கிறாங்க. என்ன ஒரு ஒரு குறிப்பு, ஒரு செய்தி அப்படின்னா, எல்லாரும் பூங்கொத்து கொடுத்த படத்தை நம்ம பார்த்தோம். கூடவே வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, புறநானூற்று வீரன் பிரபாகரன் அவர்களுடைய படத்தையும் போட்டு அந்த புத்தகத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி கையில் கொடுத்துருக்குறாங்க. அந்த அடிப்படையில் ஒரு செய்தியை சொல்கிறாங்க சமூகத்துக்கு, நான் இன்னும் உங்கள் காளி அம்மாள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் அக்காவை வந்து விமர்சிக்காமல் அல்லது வந்து பெரிய கடுஞ்சொற்களால தாக்காம கடந்து போறதுங்கிறதா ஒரு நாகரிகமான அரசியலா இருக்கும். அவங்க ஒரு காரணமும் சொல்லியிருக்காங்க சார். ஒரு சாமானிய ஒருத்தர் வந்து தலைவராக முடியும் அப்படின்ற ஒரு கட்சினா அதிமுக தான். அப்போ அந்த வழியில நான் பின்பற்றும் போது எனக்கு அது பெரிய ஒரு பலமா தான் இருக்கும். அதனாலதான் நான் அதிமுகவை தேர்ந்தெடுத்தேன். இந்த 1 வருட காலம் எனக்கு வந்து ஓய்வு தேவைப்பட்டது, அதனால நான் ஓய்வு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, அந்த கூற்று உண்மையான்னு கேட்டீங்கன்னா அந்த கூற்று உண்மைதான். இப்போ இன்னொன்னு சொல்றேன், சீமான் அவர்களுக்கும் அது பொருந்தும்ல. அவர் ஒரு சாதாரண ஒரு கிராமத்துல ஒரு காட்டா மாதிரி இருந்த ஒரு அவ்வளவு ஒரு அடித்தட்டு நிலையில இருந்த ஒரு கிராமத்துல இருந்து மேல வந்து தொடர்ச்சியா பல மேடைகள்ல பேசி இன்னைக்கு ஒரு கட்சி நடத்தி அந்த கட்சியை மாநில கட்சி அங்கீகாரம் வாங்க வச்சு இந்தியாவை ஆளக்கூடிய கட்சிகள் கூட அவரிடம் வந்து பேசக்கூடிய அளவுக்கான ஒரு இடத்துக்கு நகர்ந்திருக்கிறாருன்னா அதுவும் சாதாரணமான விஷயம் கிடையவே கிடையாது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய உழைப்பு தேவை, ஆற்றல் தேவை, தெளிவு தேவை, பயணம் தேவை. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளமண்டி வியாபாரி, சாதாரணமான ஒரு கடை வச்சிருந்த ஒரு வியாபாரியா இருந்தவரை இன்னைக்கு ஒரு கட்சிக்குள்ள சேர்ந்து அடிமட்ட தொண்டனா சேர்ந்து கிளைக்கழகத்துல இருந்து அப்புறம் மாவட்ட கழகத்துக்கு வந்து அப்புறம் செயலாளரா மாறி அப்புறம் ஒரு எம்எல்ஏவா மாறி அப்புறம் ஒரு எம்பியா மாறி அப்புறம் தமிழ்நாடு ஒரு மந்திரியா மாறி அப்புறம் முதலமைச்சரா மாறி கட்சியினுடைய பொதுச் செயலாளராக மாறுவது என்பதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. வெளில இருக்கிறவங்க பார்க்கறதுக்கு வேணா இதை பண்ணிட்டார் அதை பண்ணிட்டாருன்னு பேசலாம். உள்ள நிக்கிறவனுக்கு தான் தெரியும் வலி என்ன, வேதனை என்னன்னு. இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமியால ஸ்டாலினால சொல்ல முடியாத சொல்ல முடியும். என்ன தெரியுமா? அது நாளைக்கு என் இடத்துக்கு வேலுமணி வரலாம், தங்கமணி வரலாம், சிவிஎஸ் வரலாம், விஜயபாஸ்கர் வரலாம் சொல்ல முடியும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால, திமுக தலைவரால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கூற்று சொல்லியிருந்தீங்க சார். என்னன்னா, இப்போ கல்யாண சுந்தர் அவர்களுக்கு கூட ஒரு சரியான அங்கீகாரம் வந்து அதிமுகல கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க அப்படின்னா அவர் வந்து கடந்து வந்த பாதையை நினைச்சு சொல்றாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி போன சாமானிய மக்களுக்கு வந்து சரியான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயமும் அதிமுகல இருக்கு. அதான் சொல்றேன்னா, அதை கொடுக்கணும், அதை நோக்கி நகரணும்ன்ற. அது ஏன் இவங்களுக்கு கிடைக்கலன்னு நான் பாக்குறேன்னா, இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வளரும் கட்சியில இருந்து போயிருக்கிறாங்க. வளரும் கட்சி, வளர்ந்த கட்சியான திமுக வந்து அதிமுக போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய பொறுப்புலாம் பாருங்க வேற மாதிரி இருக்கும், அல்லது மற்ற இடங்களில் வந்தவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். இது வளரும் கட்சி. இன்னொன்னு, இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஐடியாலஜிக்கலாவே வந்து திமுக அதிமுகவோட ஒன்றி போக மாட்டாங்க. ஏன் ஓரளவு அதிமுக ஒன்றி போறாங்கன்னா, நான் பல பேட்டிகளை சொன்ன மாதிரி தான், அதிமுகங்கிறது ஒரு கலவையான ஒரு எளிய மக்களுக்கான ஒரு கட்சி. நீங்க திராவிடம் பேசுறீங்களா போய் சேர்ந்துக்கங்க, நீங்க வந்து தமிழ் தேசியம் பேசுறீங்களா போய் சேர்ந்துக்கங்க, இல்ல கம்யூனிசம் பேசுறீங்களா லைட் இந்துத்துவ கூட உள்ள அலோவ் பண்றாங்க. அப்ப என்னன்னா, எல்லா விதமான கலவையான தத்துவ கோட்பாடுகளையும் உள்வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு கட்சி அதிமுக. அப்படிதான் இருந்துச்சு. எம்ஜிஆரோட கொள்கை என்னன்னு கேட்டாங்க, அவர்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல. அண்ணாயசம் தான் என் கொள்கைன்ட்டு. அப்படி அண்ணாயசம் தான் என் கொள்கை அப்படின்றது ஒரு கொள்கை. பட் நீங்க வந்து ஒரு தலைவருடைய விஷயத்தை எடுத்துக்கிறத விட தலைவருக்கான தத்துவத்தை தான் நீங்க வந்து உங்களுடைய கோட்பாடு எடுத்துக்கணும். அதுதான் வந்து இயல்பான விஷயம். ஆனா எம்ஜிஆர் அதை பண்ணல. ஏன் அதை பண்ணலன்னா, எல்லாரையும் உள்வாங்கிக்கலாம். இப்ப அண்ணாயிசம் சொல்றீங்க, அண்ணா என்ன சொன்னாரு? ஒன்றே குலம் ஒருவனே தேவன், முடிஞ்சு போச்சு. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவனும் வா, கடவுள் நம்பிக்கை இல்லாதவனும் வா. நான் பார்ப்பனர்களை எதிர்க்கல, பார்ப்பனியத்தை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டாரு. பார்ப்பனர்கள் உள்ள வாங்கன்னு அழைக்கிறதுன்னு அர்த்தம். அதிமுகவுக்குள்ள, திமுகவுக்குள்ள அவ்வளவு எளிமையா ஒரு பார்ப்பனர் ஒரு முக்கியமான பொறுப்புக்கு வந்துட முடியாது. இன்னைக்கு ஏதோ கால குடும்பம் மைத்திரியனை சேர்த்துருக்கிறாங்க.
ஒரு டீப் கோர் RSS பர்சனாலிட்டி அவர். ஆனா இன்னைக்கு எல்லா இடத்துல அப்படி பண்ண முடியாது. எஸ்.வி. சேகரன் இன்னைக்கு திமுகவை புகழ்ந்து புலகாங்கிதம் அடைகிறார், அதை கண்டு ரசிக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இதெல்லாம் எவ்வளவு பெரிய கால கொடுமை. அப்போ இன்னைக்கு அது தத்துவ பிறழ்வு ஏற்பட்டு இன்னைக்கு திமுக ஒரு முட்டுச்சதுக்குள்ள போய் நிக்குது. கோட்பாடு ரீதியா என்ன கேட்டீங்கன்னா, கட்சி பெர்செப்ஷன் வைஸ் எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஒரு ஒரு நல்ல ஒரு பொசிஷன் நிக்கலாம். ஆனா கோட்பாடு ரீதியா அவங்க இன்னும் முழுமையான ஒரு இடத்த போய் நகரல இல்ல அவங்க. அது ஒரு சிக்கல் அவங்கள்ட்ட நான் பாக்குறேன். நீங்க சொன்ன மாதிரி அந்த இடத்த இவங்க கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அந்த இடத்த வைக்க இவங்க பிடிச்சிருவாங்கடா பிடிச்சிருவாங்க. காளியம்மாள் அவர்களுக்கோ கலசம் அவர்களுக்கோ அந்த திறமை உண்டு, அந்த 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 வலிமை உண்டு நான் நம்புறேன். கண்டிப்பா இப்ப மாற்றம் தேவை. அதாவது இந்த அரசியல்ல மக்களுக்கு கண்டிப்பா மாற்றம் தேவை. அதனாலதான் நான் அதிமுக சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து இந்த ஆட்சியில நடக்குது. அதை திரித்து தவறான உதாரணங்களை திமுகவினர் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மாத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் காளியம்மாள் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதற்கு உண்டான முயற்சியை காளியம்மாள் அவர்கள் அதிமுக இருந்து எடுப்பாங்களா? அந்த மாற்றம் கண்டிப்பா 2026ல பெரிய அளவுல ஏற்படும் நினைக்கிறேன். அது அவங்களுடைய நம்பிக்கை வார்த்தைகள், நம்பிக்கை மொழிகள். நம்ம அதை விமர்சிக்க நமக்கு இதுல எதுவும் இல்லை. மாற்றம்னா எந்த வகையில மாற்றம்ங்கிறது ஒன்று இருக்குது. தேர்தலில் அவங்க வெற்றி இவங்க தோல்விங்கிற மாற்றம் வேணா வைக்கலாம். அரசியல்ல மாற்றம்னு கேட்டீங்கன்னா அதை நம்ம சொல்ல முடியாது இல்ல. திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று திமுகங்கிற அந்த மாற்றம் வேணா நீங்க சொல்லுங்க. பொதுவா மாற்றம் அப்படிங்கிறத குறித்து அவங்க பேசினாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல. ரெண்டாவது, நீங்க சொன்ன மாதிரி 2026ஆம் ஆண்டு அவங்க தேர்தல் நிற்க தொகுதி கேட்டிருக்காங்க. ஒன்று மயிலாடுதுறையோ இல்லை நாகப்பட்டினமோ கேட்டிருக்கிறாங்க. அதில் தான் ஒன்று கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. குறிப்பாக நாகை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி கொடுக்கும் பட்சத்தில் அவங்களுடைய வெற்றிக்காக கழகம் ஒத்துழைக்கும். அவங்களுக்காக செலவு பண்ணவே அதிமுக தயாராக இருக்கின்ற அளவுக்கு நான் செய்திகள் கேள்விப்பட்டேன். ஓகே, அவங்க ஜெயிக்க வைக்கலாம், அவங்க ஒரு வேல்யூபிள் கேண்டிடேட் தான் சொல்கிற அளவுக்கு கேள்விப்பட்டேன். நிறைய அதிமுகவில் ரொம்ப நாளாக இருக்கிறவங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியம், ஒரு அதிருப்தின்னு கூட சொல்லலாம். நம்ம என்னடா இது வந்தவுடனே அவங்களுக்கு சீட் கொடுக்குறாங்கலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பட் இந்த நொடி வரை உறுதிப்படுத்தப்படலை. ஆனால் அவங்க சீட்டு கேட்குறாங்கங்கிறது, அந்த டிமாண்ட் வைக்கிறாங்கிறது உண்மை. அதெல்லாம் மாற்றுக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கிட்டு அதுதான் இப்போ அந்த இடத்துல தான் ஒரு புள்ளி இருக்குது. அவர் இப்படி மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுங்கிறதுல இருக்குது. ரொம்ப நாளாக கட்சிக்குள்ள சீட்டு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இப்போ நீங்கள் நம்ம நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க, ரொம்ப நாளாக ஹைக் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இப்போதான் ஒன் வீக் பிஃபோரோ இல்லை 1 month பிஃபோர் சேர்த்துருப்பாரு. அவர் அடுத்த மாதம் ஹைக் வேணும்னு கேட்குறாரு. நான் அவருக்கு போட்ட நீங்கள் சும்மா இருப்பீங்களா? ஒன்றும் பேப்பர் போடுவீங்க, இல்லைன்னா வேலையை காமிப்பீங்க. கம்பெனி அடுத்த லெவலுக்கு போகாத மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பண்ணிடுவீங்க. உங்களை சொல்லலை, பொதுவாக நான் சொல்கிறேன், இந்த மாதிரி மனநிலையில் இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி வேலையை அதிமுகவில் பார்த்தா அது எப்படி சமாளிக்கணுங்கிறது ஒரு தலைவன் தானே பொறுப்பெடுக்கணும். அப்போ அதை நோக்கி அவர் சிந்திப்பார் நான் நம்புகிறேன். அட் த சேம் டைம் அவங்க எடுத்த உடனே அவங்களுக்கு ஒரு சீட்டை கொடுத்து அவங்கள வெற்றி பெற முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இப்போ நாகப்பட்டினத்தில் இப்போ போன முறை ஷானவாஸ் தான் ஜெயிச்சாரு, இந்த முறை அவர் தான் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. பிஜேபியில் எதிரில் இருக்கும்போது அவங்க ரொம்ப ஈஸியாக கன்சால்டேட் பண்ணிடுவாங்க. மீனவ சமுதாய மக்களுக்கு எதிராக பாஜக செய்த அட்டூழியங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பலமுறை பட்டியலிட்டு பேசினவங்க தான் மரியாதைக்குரிய அக்கா காளியம்மாள் அவர்கள். அப்போ அதை நோக்கி கேள்வி கேட்பாங்கல்ல, அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்கன்னு இருக்குது இல்லை. காங்கிரஸும் பண்ணுச்சு, அதை பதில் அவங்க சொல்லுவாங்க. பிஜேபி பண்ணுச்சு, காங்கிரஸ் தான் பண்ணுச்சுன்னு அவங்க பேசிட்டு போகிறாங்க. அரசியல்வாதியாக அவங்க பேசுவாங்க. அவங்க நிற்கிற இடம் என்னன்றதை யோசிக்கணும்ல. அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. பட் சாய்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஓகே. அவங்க அதிமுகவுக்கு போனது ஓகே. நாம் தமிழர் கட்சிக்கு வந்திருந்தாங்கன்னா பேருவகையாக இருந்திருக்கும். தாவேகாவுக்கு போகாம இருந்தது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்கிறேன். கண்டிப்பா சார். இப்ப எல்லாருமே அததான் இது பண்றாங்க. ஏன்னா தாவேகாவிடமும் பேச்சுவார்த்தை நடைபெற்றது அப்படின்னு சொன்னாங்க. காரணம் என்னவா இருக்கும் தாவேகா பக்கம் போகாது? இல்ல, தாவேகாவுக்குள்ள இவங்க உட்கார முடியாது. தாவேகா இவங்களை அடாப்ட் பண்ணாது. அதுக்கான ஆள் இவரும் கிடையாது. இவங்க ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு எக்ஸ்பிரசிவ் லீடரான ஒரு மெட்டீரியல். இவங்க நல்லா பேசக்கூடியவங்க. இவங்க நீங்க முடக்கிலாம் வைக்க முடியாது. இப்போ தாவேக்கால பார்த்தீங்கன்னா முடக்கி தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. யாராவது ஒரு பெண் பேச்சல ஒரு 2 பேர் சொல்லுங்க பார்ப்போம். கட்சியில ஒரு பெண் மாடல் கட்சியில பேர் சொல்லுங்க. தெரியாது. ஏன்னா நீங்க அவங்கள எக்ஸ்போஸ் பண்றதுக்கான வாய்ப்பே கொடுக்கல. ஒரு இடத்துல கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அங்கே கூட்டம் நடுவில் போனோம்னா என்னடா மேடையில் ஒரு அடிக்கடி வச்சுருவாங்க, அரிசி முட்டையாக இருக்குது, அரிசி முட்டை பருப்பு முட்டை பாம்பா ரேஷன் கடை நடத்திடுவாங்க போல, மினி ரேஷன் கடையே. என்ன பண்ணுறேன், நல்லா இந்த என்ஜிஓ பண்ணுவாங்க தெரியுமா, அதெல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்காக மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசி முடிக்கிறாங்க, வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ இது ஒரு அரசு கட்சி பண்ண வேண்டிய வேலை கிடையாது.
ஒரு அரசியல் கட்சி பண்ண வேண்டிய வேலைங்கிறது வேற. நாங்க சமூகத்துக்கு நீங்க என்ன வேலையை பார்க்கணும், மக்கள் மாற்றத்துக்காக என்ன வேலையை செய்யணுன்றதை நீங்க சொல்லணும். அதுதான் உங்க வேலை. இப்ப அந்த வேலையை பண்ணாத, தத்துவ கோட்பாடுகளை உள்வாங்காத, வெளிப்படையாக இருக்காத ஒரு தலைவன்னா வெளில வரணும், மக்களை மீட் பண்ணணும். ஒரு பான் வித் சில்வர் ஸ்பூனா இல்லையா விஜய்? அப்போ ஆமாவா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி பான் வித் சில்வர் ஸ்பூனா? சீமான் பான் வித் சில்வர் ஸ்பூனா? காளியம்மாள் அடிமட்டத்திலிருந்து மேலே எதிர்த்து வர்றாங்க. அப்படின்னும் போது இவர்களை போன்றவர்களுடைய வலிகளையும் வேதனைகளையும் அந்த உணர்வுகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய இடத்துல விஜய் இல்லை, இருக்கவும் முடியாது. யதார்த்தம் அதுதான். அதனாலதான் இன்னைக்கு பல பேர் உள்ளுக்குள்ள அதிருப்தியில் இருக்கிறான். அதனால அவங்க போகாது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது, மகிழ்ச்சிக்குரியது. ஏமா இவர் இந்த புகைப்படத்தை கொடுத்துருக்காங்கல்லம்மா, புறநானூற்று வீரன் பிரபாகரன் படத்தை பொதிச்சு அந்த புத்தகத்தை கொடுக்கக்கூடிய தைரியம் காளியம்மாளுக்கு இருக்கு. அதை வாங்குற தில் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. இந்த தில் விஜய்க்கு இருக்குமா? பிரபாகரன் பேரை சொல்ல முடியுமா விஜயால? காரணம் என்ன சார்? என்ன, எதனால அந்த அவர் ஒரு இன்செக்யூரிட்டியில இருக்கிறாரு, எல்லாத்துக்கும் யோசிக்கிறாரு. பிரபாகரன் ஈழம் சொல்லிட்டா காங்கிரஸ் கூட எப்படி பேச்சுவார்த்தை நடத்துறது, நம்ம எப்படி தமிழ்நாட்டில் கட்சி நடத்துறது, அப்புறம் சுருங்கிடுவோமோ விரிஞ்சிருவோமோ இப்படின்னு. இதை பண்ணா நீ என்ன சொல்லுவ, இதை பண்ணா அவன் என்ன சொல்லுவான்னு யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு நபரால கட்சி நடத்தவே முடியாது. எல்லாத்தையும் நான் பூட்டி பூட்டி வச்சுப்பேன் சொல்ல மாட்டேன். அரசியல் சாதுரியங்கள் அப்படிங்கிறது இருக்கணும். நான் இல்லைன்னா ஒன்றும் மறுக்கல. செஸ் போட்டி மாதிரிதான். அடுத்த காய் என்ன நகர்த்துவான்னு தெரியக்கூடாதுதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அது இப்படியா என்ன நிலை? மாவீரர் போற்றுதும் தான் அவங்களுடைய தமிழ் தேசிய செயல்பாடுனா நீங்க எதுக்கு சார்? புரியல சார் எனக்கு. அப்புறம் நாங்க தமிழ் தேசியம் கொள்கைன்னு சொல்லவே இல்லையே. தமிழ் தேசியமும் திராவிடமும் இந்த மண்ணின் கண்கள் தான் நாங்க சொன்னோம். அப்ப திராவிடமே எங்க கொள்கை கிடையாது. அப்ப இதுதான் உங்க கொள்கை, மதச்சார்பற்ற சமூக நீதி. கேட்கிற நமக்கே இப்படி இருக்குன்னா, இவ்வளவு ஆண்டு காலம் 10 ஆண்டு காலமா அரசியல் பணியில் இருக்கக்கூடிய காளியம்மாள் போன்ற விஜய ஜூனியருங்க. காளியம்மாளுங்க விஜய் ஜூனியர். ஒவ்வொரு இடங்கள்லயும் எனக்கு அரசியல் தெரியலன்னு சொல்றாங்க. அரசியல் தெரியாமலாம் நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்றாங்களே சார். அத விஜய் அப்படித்தானே சொல்லுவாரு, அப்படித்தானே பேசி ஆகணும். அவரு யாராச்சும் ஒருத்தர், இப்ப எக்ஸாம் நீங்க போயிட்டு இருக்கீங்க, உங்க டீச்சர் உங்களை பார்த்து கேட்கறாங்க படிச்சிட்டியா? படிச்ச மிஸ் இப்படிதான் சொல்லுவீங்க. படிக்க வேணா 4 அப்ப மாட்டாங்களா டீச்சரு? ஏன்டா படிக்கலன்னு தெரியும் தான் சொல்லுவாரு. நமக்கு தான் தெரியுது அவர் எக்ஸாம் பேப்பர் தான் லீக் அவுட் ஆகி என்ன மாறணும் தான் மக்கள் போட்டாங்களே இப்போதைக்கு மனசளவுல. அவங்க நினைக்கிறாங்கன்னா ஓட்டளவில் நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கிடுவோம், அதனால நம்ம ஆண்டுருவோம் நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம இவ்வளோ நாளாக நான் 2 லட்சம் 3 லட்சம் பார்த்துருக்குறேன். அதை பார்த்த வரைக்கும் என்னால் இப்போதைக்கு விஜயால் தமிழ்நாட்டை வெல்லலாம் முடியாது. தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கணிசமான ஒரு வாக்கை அறுவடை பண்ணுவார். அதனால யாரோ ஒருத்தர் ஜெயிக்க போறாங்க, யாரோ தோக்க போறாங்க கூட எனக்கு உடன்பாடு இல்லை. அவங்கவுங்க வாக்கு அவங்கவுங்க வாங்க, ஜெயிக்க போறீங்க தோக்க போறீங்க. விஜய் இவருக்கு தான் பி டீமு, இவருக்கெல்லாம் சி டீம்னு நான் பேசவே மாட்டேன். அது யாருக்குமே தப்பு. நாம் தமிழர் கட்சி அப்ப பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி அது தனித்த பாதையில் இயங்குது.